ஸோ வண்டி வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா, கடையில் கொடுத்து வாட்டர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க அதில் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு, க்ளீன் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஓஸெல்லாம் எடுத்துகிட்ருக்கா, திரும்பி பழைய மாதிரி மாட்டியிருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போது நான் வந்து ஒரு ஷாப்பில் வந்து வாட்டர் வாஷ் கொடுத்துருந்தேன். ஸோ கொடுத்துட்டு அவங்க வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நம்மள்ட்ட கால் பண்ணிங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வரும்பொழுது நான் மெதுவாக தான் வந்தேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு இப்போ எங்கள் தம்பி எடுத்து ஓட்டியிருக்கான். அவன் கொஞ்சம் வண்டி வேகமாக தான் ஓட்டுவான். ஸோ அவன் ஓட்டும்போது வண்டியில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சத்தம் வருதுன்னா, ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ஷூர் பண்ணேன். ஸோ சைலன்சர்லேருந்து சத்தம் வரல. இந்த ஏர் இன்டேக் இருக்கு இல்லையா, இந்த டியூபை வந்து எடுத்துட்டு, ஸோ இது வந்து வாட்டர் வாஷ் பண்ணும்போது கலண்டுச்சா, இல்லை அவங்க வந்து துடைக்கும்போது கலண்டுச்சான்னு தெரியல. அவங்க மாட்டலை அது சரியாக. எடுத்துக்கிட்டு இருந்தோடனே டைரெக்டாக அட்மாஸ்பியர் ஏர் வந்து இந்த கேப் வழியாக உள்ள போகுது. அதாவது ஃபில்ட்ரு வழியாக தான் ஏர் இன்டேக் எடுக்கணும் இந்த த்ராட்டில் பாடி. ஆனால் இது வந்துட்டு அட்மாஸ்பியர் ஏரை இந்த கேப் வழியாக எடுக்கிறதுனால அந்த ஏர் நாய்ஸ் தான் அது. ஸோ அதிகமாக நம்ம வந்து ஆக்சிலரேஷன் கொடுக்குறப்ப தான் அது வந்து அதிக அளவு ஏர் இன்டேக் எடுக்கும். ஸோ அதிக அளவு ஏர் இன்டேக் எடுக்கிறப்ப தான் இந்த மாதிரி நாய்ஸ் இருக்கும். லைக் எப்படி கேட்கும் அப்படின்னா, டியூக்கு, கேடிஎம்மு இந்த மாதிரி சைலன்சர் சவுண்ட் எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட சேம் அதே மாதிரி தான் வரும். அதிக அளவு ஏரை வந்து ராவாக உள்ள எடுக்கிறதுனால வந்துட்டு சரியான ஃபில்ட்ரேஷன் இல்லையா, அதனால் இந்த கேப் வழியாக அந்த அதிக அளவு ஏர் உள்ள இழுக்கிறதுனால அந்த சத்தம் ஏற்படும். ஸோ இது நம்ம வீட்டில் வந்து டூல்ஸ் இருக்கிறதுனால சீட்லாம் கழட்டி நம்ம இதை ஃபால்ட்டை டிஃபைன் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ரிசால்வ் பண்ணுறோம். ஸோ எல்லோரும் இதே மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ வாட்டர் வாஷ் பண்ணுறவங்க இதை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் அந்த கிளிப்பை வந்து கரெக்டாக அந்த டியூப்பை வந்து அந்த த்ராட்டில் பாடியோட உள்ள இன்சர்ட் பண்ணி அந்த கிளிப்பை வந்து நம்ம கரெக்டாக இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா டெக்னீஷியனுக்குமே தெரியும் இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்மாஸ்பியர் ஏர் வந்து எந்த வித ஃபில்ட்ரேஷனும் இல்லாமல் டைரெக்டாக உள்ள போகிறதுனால இந்த த்ராட்டில் பாடியில் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அது வந்து சரியான ஏர் ஃப்ளோ இன்டேக் உள்றவும் இழுக்காது. அது டைரெக்டாக இன்ஜெக்டருக்கு போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இன்ஜெக்டருக்கு போணுச்சு அப்படின்னா அப்புறம் இன்ஜெக்டர் வந்து சரியான முறையில் வந்து சிலிண்டரில் வந்து இன்ஜெக்ட் ஆகாது. ஏர் ஃபியூல் மிக்ஸ் வந்து சரியாக இன்ஜெக்ட் ஆகாது. ஸோ அப்புறம் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து ஒரு பேர்னிங் இருக்காது. ஃபியூல் பேர்னிங்கே இருக்காதுங்கும்போது அப்போ நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து அடைச்சி தான் ஓடும். ஸோ இதே வந்து கார்பரேட்டர் மாடல் அப்படின்னா நம்ம கொஞ்சம் குறைஞ்ச செலவுலேயே நம்ம கார்பரேட்டர் வந்து க்ளீன் பண்ணி நம்ம வந்து அதை ரிசால்வ் பண்ணிடுவோம் ப்ராப்ளமை. ஆனால் இது வந்து இன்ஜெக்டரில் ஏதாவது ஃபால்ட்டு அப்படின்னா இன்ஜெக்டர் ரிமூவ் பண்ணி இன்ஜெக்டர் க்ளீனிங் பண்ணுறதுக்கு தனி டெக்னீஷியன் இருக்காங்க. ஸோ அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்குது. ஒரு சின்ன விஷயந்தான். ஸோ இந்த டியூப் நம்ம சரியாக மாட்டிட்டோம் பிரச்சனை கிடையாது. சரியான ஏரை வந்து ஃபில்ட்ரு பண்ணி போணுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். ஓகே, தேங்க்யூ.